أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلوا له من عباده جزءا إن الإنسان لكفور مبين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுஹ்ருஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் அல்லாஹு தஆலா முதல் 4 வசனத்தில் குர்ஆனின் மீது சத்தியம் செய்துவிட்டு அடுத்த 4 வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கு வானவர்களையும் நபிமார்களையும் வேதங்களையும் தொடர்ச்சியாக அனுப்பி அதன் மூலம் இந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்த நினைக்கின்றான். ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்கவில்லையானால் அல்லாஹு தஆலா தன்னுடைய சிஸ்டமை மாற்றி விடுவானா என்ன? மாற்றமாக அல்லாஹ் அவனுடைய சிஸ்டத்தை தொடர்ந்து வைப்பான், உங்களை அழித்துவிட்டு வேறு சமூகத்தை கொண்டு வந்து விடுவான் என்று அடுத்த 4 வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசி முடித்தான். பின்பு அவனுடைய வல்லமையை பற்றி அல்லாஹு தஆலா அடுத்த 6 வசனங்களில் மிக அழகாக பேசினான். அதில் நுணுக்கமான 2 கருத்துக்களை, வானம் பூமியை யார் படைத்ததென்று கேட்டால் அல்லாஹ்தான் படைத்தான் என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் மறுமையை அவர்கள் மறுக்கிறார்கள். அவர்களுடைய கண்களுக்கு எதிராக மழை பொழிகின்றது. அந்த மழை மறுமையை அவர்களுக்கு நினைவுபடுத்தவில்லையா? இப்படித்தானே நீங்களும் எழுப்பப்படுவீர்கள். அதே போன்று நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். இந்த பயணத்தில் நீங்கள் அமர்ந்ததற்கு பின்னால் இந்த வாகனத்தை நீங்களாக வசப்படுத்தி கொள்வதற்கு சக்தி பெறவில்லை. மாற்றமாக ஒவ்வொரு வாகனத்தின் மீதும் பயணம் செய்வதற்கு அல்லாஹ்தான் அதை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். பின்பு உங்களுடைய ஒவ்வொரு பயணத்திலும் அல்லாஹ் உங்களை சொல்ல வைத்தான், வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நிச்சயமாக நாங்கள் உன் பக்கமே திரும்ப இருக்கின்றோம். இப்போது செய்யக்கூடிய இந்த உலகத்தினுடைய பயணம் இது ஒரு சிறிய பயணம், ஆனால் உண்மையில் மறுமையை நோக்கி நாங்கள் வர இருக்கின்றோம் என்ற இந்த 2 கட்டங்களிலும் மறுமையை கொண்டு அல்லாஹு தஆலா நம்மை நினைக்க வைத்தான் என்று இந்த 2 விஷயத்திலும் அடுத்த 6 வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசி முடித்துவிட்டு பின்பு அதற்கடுத்த 6 வசனங்கள், அதாவது 15வது வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும் உள்ள வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த குறைஷி மக்கள், அதாவது இவர்கள் அறிவிலிகள், இவர்கள் அல்லாஹிற்கு நிகராக அல்லது அல்லாஹிற்கு இணையாக வானவர்களை பெண்களாக கருதி அல்லாஹினுடைய பெண் குழந்தைகளாக இவர்களாகவே சித்தரித்து அல்லாஹ் தனக்கு பெண் குழந்தைகளை ஏற்படுத்தி கொண்டான் என்று அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட வானவர்களை இவர்களாக கொண்டு வந்து விட்டார்கள் என்ற இந்த கருத்தை அவர்கள் எப்படியெல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் 6 வசனங்களில் அல்லாஹு தஆலா பேசினான். அதனுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கின்றோம். இப்போது அதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கின்றோம். وَجَعَلُوا لَهُ مِنْ عِبَادِهِ جُزْءًا إِنَّ الْإِنسَانَ لَكَفُورٌ مُبِينٌ أَمِ اتَّخَذَ مِمَّا يَخْلُقُ بَنَاتٍ وَأَصْفَاكُمْ بِالْبَنِينَ, நிச்சயமாக அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அவனுடைய அடியார்களிலிருந்து ஒரு சிலரை அவனுக்கு இணை கற்பிப்பதற்காக இவர்கள் ஒரு பகுதியாளர்களை மாற்றிவிட்டார்கள். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள், படைப்பாளர்கள் எத்தனை இருக்கிறார்களோ, வானவர்கள் ஜின்கள் என்ற படைப்புகள், அதில் ஒரு சாராரை, ஒரு குழுவை இவர்களாகவே இவையெல்லாம் அல்லாஹ்வினுடைய இணை தெய்வங்கள், துணை தெய்வங்கள், அல்லாஹ்வினுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள் என்று இவர்கள் மாற்றி அமைத்து விட்டார்கள். இப்போ அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான், உங்களுக்கு ஆண் பிள்ளைகள், அல்லாஹுக்கு பெண் பிள்ளைகளை நீங்கள் ஆக்கி கொண்டீர்களா என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றான். இதை நாம் சூரத்து நஜ்மிலும் கடந்து வந்தோம். அங்கும் அல்லாஹு தஆலா பேசினான், அலக்குமுல் ذكரு வலஹுல் உன்சா தில்க இதன் கிஸ்மத்துன் லீஸா, அல்லாஹுக்கு நீங்கள் ஆண் குழந்தைகளை, நீங்கள் அல்லாஹுக்கு பெண் குழந்தைகளையும், உங்களுக்கு நீங்கள் ஆண் குழந்தைகளையும் நீங்களாகவே ஆக்கிக் கொள்கிறீர்கள். இது ஒரு முறைகேடான பங்கீடாகும் என்று அல்லாஹ் பேசினான். இது சூரத்து நஜ்மில். இதே போன்றுதான் இந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா பேசியிருக்கின்றான். பொதுவாகவே மனிதர்கள், குறைஷி மக்கள் குறிப்பாக அவர்களை பற்றி அல்லாஹ் இங்கு பேசுகின்றான். கால்நடைகளில் அவர்களாகவே அதை 2 வகையாக பிரித்தார்கள்.
அதில் ஒரு வகையை அவர்களுக்கு வைத்து கொண்டார்கள், மறுவகையை இறைவனுக்காக சமர்ப்பித்தார்கள். இதே போன்று ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் இப்படித்தான் மாற்றி அமைத்தார்கள். இப்படி மனித குலத்திலும் ஆண்களை தங்களுக்கானவர்களாகவும் பெண் குழந்தைகளை இறைவனுக்காகவும் அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா எப்படி கேட்கிறான் அப்படின்னா, அடுத்த வசனத்துல வஇதா புஷ்ஷிர அஹதுஹும் பிமா லரப லிர்ரஹ்மானி மஸலா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம். உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கேனும் பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்று சுப செய்தி கூறப்பட்டால் உங்களுடைய முகம் கருத்து போய் கவலையால் வாடி விடுகின்றது. நீங்களே அதை ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அதை உங்களால் ஜீர்ணிக்க முடியல, முகம் சுளிக்கிறீர்கள், முகம் கருத்து போயிடுது, கவலையால் வாடுகிறீர்கள், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அல்லாஹுக்கு நீங்கள் பெண் குழந்தைகளை கொண்டு வந்து ஜாயின் பண்றீங்க. இப்போ அடுத்த வசனம் நுட்பமான நுணுக்கமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் பேசுகின்றான். அவன் படைத்த படைப்பை பற்றி அவன் இந்த உலகத்திற்கு புரிய வைக்கின்றான். சில மறைமுகமான கருத்துக்களை வெளிரங்கமாகவும் சில வெளிரங்கமான கருத்துக்களை மூடலாகவும் பேசுவதற்கு தகுதி உடையவன், பேசுவதற்கு உரிமை உடையவன் அல்லாஹ் ஒருவன் தான். இந்த இடத்தில் அவன் பேசுவது அவமை யுனஷ்ஷஉ ஃபில் ஹில்யதி வஹுவ ஃபில் ஹிசாமி முபீன் கைரு முபீன். என்ன, நீங்கள் யாரை இறைவனுடைய பெண் குழந்தைகள் என்று ஆக்குகிறீர்களோ அந்த பெண்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அணிகலன்களை கொண்டே வளர்க்கப்படுகின்ற, அதாவது நகை நட்டுக்கள் பொன் அலங்காரங்களை கொண்டே வளர்க்கப்படுகின்ற, மேலும் ஏதேனும் ஒரு வழக்காடல் என்று வந்தால் தனக்குரிய கருத்தை ஆழமாக ஆணித்தரமாக எடுத்து வைக்க முடியாத ஒரு படைப்பையா அல்லாஹின் பக்கம் நீங்கள் சேர்க்கிறீர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அதாவது பெண்களுடைய படைப்பு எப்படி இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் சுருக்கமாகவும் மிக சூசகமாகவும் மிக அழகாகவும் பேசுகின்றான். ரெண்டு கருத்தை அல்லாஹ் கொண்டு வருகின்றான். ஒன்று, பெண்களை சிறு பிள்ளை முதலே நகைகளை போட்டு ஒவ்வொரு குடும்பமும் வளர்க்கின்றது. நகை நட்டுகளை பெண்களுக்கு உரியது என்று போடுவது பெருமை கிடையாது. இஸ்லாம் குர்ஆன் பேசக்கூடிய அடிப்படையில் இயற்கை எப்படி இருக்கின்றதோ இயற்கையாகவே அதை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு அழகு. இயற்கைக்கு மேலாக ஒப்பனைகளை கொண்டு உலக உபகாரணங்களை கொண்டு எப்போது ஒரு பொருள் வார்க்கப்படுகின்றதோ, ஒரு மனிதர் ஆணோ பெண்ணோ எப்போது வார்க்கப்படுகிறாரோ அது நிறை அல்ல, அது ஒரு குறை. அப்படி என்றால் ஒரு ஆண்மகன் இயற்கையாகவே இயற்கையில் இருக்கிறார். எப்போது ஒரு பெண் நகைகளை கொண்டு அலங்காரம் செய்ததற்கு பின்புதான் ஒரு பெண்ணுடைய முழுமை என்று பார்க்கப்படுகிறாளோ அது ஒரு குறை என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். இரண்டாவது விஷயம், ஒரு வழக்காடல் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் வழக்கிற்கு தகுதியானவள் இல்லை. தன்னுடைய கருத்தையே ஆழமாக எடுத்து வைக்க தெரியாதவள், மனதில் என்ன இருக்கின்றது என்று சரியாக பேச தெரியாதவள், முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுபவள். அதனால்தான் சாட்சி சொல்லக்கூடிய நேரங்களில் ஆண் சாட்சி ஒன்று என்றும் பெண்களாக இருந்தால் 2 பேர் வேண்டும் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்தும் சிந்தனையாற்றலில் ஆணை விட பெண் குறைவானவள் என்ற தொனியை அல்லாஹு தஆலா இங்கு மீண்டும் பதிவு செய்கின்றான். இதற்கு மிக நுட்பமான சில கருத்துக்களை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். பெண் உடலாலும் ஒரு சில குறை உடையவள், அகத்தாலும் உள்ளத்தாலும் ஒரு சில குறை உள்ளவர். உடலால் அவள் குறை உள்ளவர் என்பதற்கு சான்றுதான் ஒரு பெண் நகை நட்டுகளை கொண்டே தான் பூரணமானவள் என்று அவள் எதிர்பார்க்கிறாள். அவளாகவே அது போன்று அல்லது அவளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நகை நட்டுகளை கொண்டே ஒரு பெண் அழகானவள் என்று எதிர்பார்க்கிறார்கள். இது உண்மையில் குறை. அதே போன்று அகத்தாலும் ஒரு பெண் குறையானவள் என்பது அவளுடைய வழக்காடல்களில் சிந்தனைகளில் அவள் எப்போதும் ஆணுக்கு நிகராக ஒருபோதும் இருக்க மாட்டாள். அகத்தாலும் அவள் குறை உள்ளவள் என்று சொல்லிவிட்டு இதற்கு இப்னு ரூமியினுடைய கவிதையை, அரபு கவிஞருடைய கவிதையை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள். பொன்னா பொன், நகை நட்டுகள் பொன் பெண்ணின் குறையை மறைக்கும் அலங்காரமே. பொன் பெண்ணின் குறையை மறைக்கும் அலங்காரமே. அழகு குறைவாக இருந்தால் நிறைவாக்கும், அழகு குறைவாக இருந்தால் நிறைவாக்கும்.
தேவையே இல்லை அலங்காரம், அழகு நிறைந்திருந்தால் உன்னை போல என்று அவர் படித்திருக்கக்கூடிய இந்த கவிதை குர்ஆனுடைய இந்த வசனத்தை கொண்டுதான் இப்னு ரூமி அவர்கள் படித்திருக்கிறார்கள் என்று அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள். உண்மையில் இப்னு ரூமியுடைய கவிதையை நாம் பாராட்ட வேண்டும். இவர்களுடைய இயற்பெயர் அலி இப்னு அப்பாஸ் என்பதுதான் இப்னு ரூமியினுடைய இயற்பெயர். இப்னு ரூமி என்பவருடைய தத்துவங்களை, கவிதைகளை நிறைவாக சமூக வலைத்தளங்களிலே இன்று வரையிலும் பார்க்கலாம். இவர்கள் பிரபல்யமான அரபு கவிஞர்களில் யாராலும் மறக்க முடியாத ஒரு கவிஞராக இன்றும் இருக்கிறார். கிபி 836 பிறந்து 866 இவர் வஃபாத்தானார். அப்பாசியாவினுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த கவிஞர்களில் மிகப்பெரிய கவிஞராக இவர் இருந்தார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர் குர்ஆனுடைய இந்த வசனத்தை கொண்டுதான் இந்த இடத்தை இவர் அழகாக ஆக்கி வைத்திருக்கின்றார். எனவே இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா பேசி காட்டக்கூடிய நுணுக்கம் என்பது, எந்த ஒரு படைப்பை நீங்களாகவே குறைவாக பார்க்கிறீர்களோ அதை அல்லாஹ்வினுடைய பெண் குழந்தைகள் என்று கொண்டு வந்து நீங்கள் சேர்க்கிறீர்களே என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கே உரைக்கும் விதமாக அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வஜஅலுல் மலாயிகத அல்லதீனஹும் இபாதுர் ரஹ்மானி இனாஸா அஷஹிது ஹல்கஹும் சதுக்துபு ஷஹாதத்துஹும் வயுஸ்அலூன். ஒரு குறிப்பிட்டதை நினைத்து பார்த்தால் அல்லாஹ்வினுடைய வானவர்களை, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய வானவர்களை இவர்கள் பெண்களாகவே சித்தரித்து விட்டார்கள். அவர்களை படைக்கும் போது இவர்கள் உடன் இருந்தார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். ஒட்டுமொத்தமாக இந்த 6 வசனங்களில் இந்த குறைஷி மக்கள் செய்தனுடைய மிகப்பெரிய தவறுகள், மிகப்பெரிய பின்விளைவுகள், முதலாவது அல்லாஹிற்கு குழந்தை இருக்கின்றது என்று இவர்கள் இணை வைத்து விட்டார்கள். இதை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹிற்கு மனைவியோ ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எந்த தேவையும் இல்லாதவன், அல்லாஹுக்கு குழந்தை இருக்கின்றது என்று இவர்கள் முதலில் செய்துவிட்டார்கள். பின்பு இரண்டாவது பாவம், வானவர்களை பெண்களாக இவர்கள் இனத்தின்பால் ஆக்கிவிட்டார்கள். இது அடுத்த மிகப்பெரிய பாவம். மூன்றாவது, வானவர்களை வழிபட்டும் விட்டார்கள். வானவர்களை இவர்கள் இபாதத் வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். இது மிகப்பெரிய ஷிர்க். அதே போன்று நான்காவது, ஏன் இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களின் மூலம் கேள்வி கேட்க, இது எங்களுடைய விதி, அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் வானவர்களை வணங்கி இருக்க மாட்டோம், நாங்கள் வணங்குகிறோம் என்றால் அது அல்லாஹ் தான் நாடி இருக்கின்றான் என்று விதியின் மீது கொண்டு வந்து பழியை போட்டு இதுதான் விதி என்று இவர்களாகவே முடிவும் செய்து விட்டார்கள். இவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு விதி என்று அல்லாஹின் மீது இவர்களாகவே விதியின் மீதும் கொண்டு வந்து இவர்கள் அறியாத விஷயத்தில் எது இவர்களுக்கு பூரணமான ஞானம் இல்லையோ, எதை பற்றிய முழுமையான ஞானம் அல்லாஹ்விடம் மாத்திரம் இருக்கின்றது என்று குர்ஆன் பேசுகின்றதோ அந்த விதியை இவர்களாகவே இதுதான் விதி என்று இது போன்ற பலதரப்பட்ட பாவங்களின் பக்கம் இந்த குறைஷி மக்கள் இது போன்ற கருத்தினால், இவர்களுடைய நடைமுறையினால் இவர்கள் ஆக்கிவிட்டார்கள் என்று இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த 6 வசனங்களுக்கு விளக்கம் தருகின்றார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த 6 வசனங்களில் சொல்வது, அல்லாஹிற்கு இணை கற்பித்தார்கள், வானவர்களை அல்லாஹ்வினுடைய பெண் குழந்தைகள் என்று சித்தரித்தார்கள், வானவர்களை பெண்களாக ஆக்கிவிட்டார்கள், அதே போன்று வானவர்களை வழிபட துவங்கிவிட்டார்கள். பின்பு கடைசியாக தாங்கள் செய்யக்கூடிய இந்த இணை வைப்பிற்கு விதியின் மீது பழிப்போட துவங்கிவிட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா மிக அழகாக இந்த 6 வசனங்களில் பேசி காட்டுகின்றான். இதனை தொடர்ந்து அல்லாஹ் அடுத்தடுத்த விஷயமாக எதை பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த